காலை வணக்கம் அனைவருக்கும். And today, as we going to partake in the communion, we are going to see from the scripture of from the book of John, Gospel of John, about Jesus, how Jesus considers us. இன்றைக்கு திருவிருந்தில் கலந்து கொள்ளும் பொழுது யோவான் எழுதிய புத்தகத்தில் தேவன் நம்மை குறித்து என்னவாக எண்ணினார் என்று பார்க்க போகிறோம். Today everyone maybe around us, our friends celebrate the Friendship Day. I suppose you would have wished each other happy Friendship Day. Happy Friendship Day to everyone. இன்றைக்கு உலகம் எங்குமென்றே நண்பர்களின் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொன்னீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். This scripture, as you see in the screen from John 15:13, says that no better love than somebody laying their life for you. யோவான் 15 அதிகாரம் 13 வசனத்தை சொல்கிறது போல ஒருவன் தன் சிநேகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று. We'll see the scripture from John 15:9 to 17 today as we prepare our hearts for the communion. இன்றைக்கு திருவிருந்தில் கலந்து கொள்ளும்போது நம்முடைய இதயத்தை ஆயத்தம் செய்யலாம். யோவான் 15 அதிகாரம் வசனம் 9 இருந்து 17 வரைக்கும் படிக்கும் பொழுது in that scripture Jesus mentions that he had loved each one of you, each one of us, as his father loved him. ஒருவரும் நம்முடைய இதயத்துக்குள்ளே தேவனுக்காக வைக்கப்பட்ட அன்பு நம்ம வெளிப்படுத்த வேண்டுமாக இருக்கிறது. In verse 11 it says that I have told you this so that my joy may be in you and that your joy may be complete. வசனம் 11 சொல்கிறது போல என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவேறும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு நான் சொன்னேன் என்று சொல்கிறார். It is important, brothers and sisters, as we look at Jesus, what is he giving to you? What is he giving to me? He is giving his joy to us. He is not giving us pressure, right? He is not giving us pain. He is not giving us something else. இன்றைக்கு கூர்ந்து பார்க்கும்போது அவர் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறார் நமக்கு என்று பார்க்கும்போது அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் தேவன் நமக்காக. Today if that joy is not complete in me, then I'm missing something, right? I'm missing the friendship with Jesus. இன்றைக்கு அந்த சந்தோஷமானது நம்முடைய இதயத்துக்குள்ளே இல்லை என்றால் நம்ம ஏதோ ஒரு தொலைத்திருக்கிறோம். அதாவது தேவன் கிறிஸ்து இயேசு நம்ம இதயத்துக்குள்ளே முழுமையாக இல்லை என்ற ஒரு புரிதலாக இருக்கிறது. In verse 16 of the same chapter 15 he says that he chose us. You did not choose me, but I chose you. வசனம் 16ல சொல்கிறது போல நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்கிறது. He chose us to give his joy to us, so that his joy can be complete in each one of us. அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார் ஏனென்றால் அவருடைய சந்தோஷம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று, அந்த சந்தோஷமானது வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக அடைய வேண்டும் என்றது. He also mentions in 13 and 14 very clearly about what is he looking at us as, or what is that he considers us to be. வசனம் 13-14ல வந்துட்டு அவர் நம்மை குறித்து என்ன எண்ணத்தை வைத்திருக்கிறார் என்று தெளிவாக வெளிப்படுத்துகிறார். Once again to read the scripture in 13 and 14 he says, greater love has no one than this, to lay one's life for one's friend. You are my friends if you do what I command. So we become his friends when we are willing to do what Jesus has commanded each one of us. இந்த வசனத்தை பார்க்கும்போது இயேசுவுடைய கற்பனைகளை நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்ம எல்லோருமே கிறிஸ்து இயேசுக்கு நண்பர்களாக மாறுகிறோம். Now before we take part in the communion, it is important to understand what is friendship. Friendship is easy to just wish someone happy friendship day or something else, or that calling, he is my friend, she is my friend. But as Jesus mentions here, friendship is obeying his command, being there for one another, lifting them towards Jesus. நண்பர்கள் என்றால் என்ன? நண்பர்கள் என்றால் வாழ்த்து சொல்வது அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியும் பொழுது தான் நாம் அவருடைய நண்பராக மாறுகிறோம் என்று. And what else Jesus did? He even went to cross to die for each one of us, willing to go through all the pain from the time he was born, then he lived his life with his parents, even to be crucified. Till that he was faithfully serving each one of us.
கிறிஸ்து இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவருடைய குடும்பத்துக்காக உழைத்தார். அதுக்கு பிறகு வந்துட்டு விசுவாசியாக இருந்து நமக்காக நம்முடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்று பார்க்க முடிகிறது. You know, even as we remember Jesus' in the pain that caused on the cross, he was betrayed, he was denied by Peter, he was flogged by the soldiers, he was put the crown of thorns on his head, he was bleeding all over, and then finally crucified and left to die. இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி நிமிடங்களை பார்க்கும்போது சாட்டையால் அடிக்கப்பட்டு நண்பர்களாக காட்டி கொடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு உமிழப்பட்டு அதுக்கு பிறகு அந்த சிலுவையில் இடப்பட்ட பிறகு கூட அவர் வந்து மரித்தார் நமக்காக. In verse 17 here we read, this is my command. So what is that command Jesus wants us to obey, to be his friend? Love each other, love one another. அவருடைய கட்டளை என்னவாக இருக்கிறது என்றால் நீங்கள் ஒருவருக்குள்ள அன்பாக இருக்க வேண்டும் என்று. Today as we participate in the communion, let's remember Jesus died so that he can share his love to us. That love can give us the joy. இன்றைக்கு நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மரித்தார் ஏனென்றால் நமக்குள்ள அவருடைய அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்று. The bread that we are going to take is the body of Jesus, and the grape juice is the blood of Jesus. ராபோஜனில் கலந்து கொள்ளும்போது அப்பமானது அவருடைய சிலுவை அவருடைய சரீரமாக இருக்கிறது, திராட்சரசமானது வந்து அவருடைய ரத்தத்தை குறிக்கிறது. So let's make a decision in our heart as we take this communion, remembering Jesus' death, burial and resurrection, so that we could have the true friendship with one another, that we love as Jesus loved us. இயேசு கிறிஸ்துவுடைய நற்குரையில் நம்ம கலந்து கொள்ளும்போது நாம் புரிந்து கொள்ளலாம் அவருடைய அன்பானது என்ன என்று. அந்த அன்பை நிமித்தமாக நம்ம ஒருவரை அன்பு கூறலாம். I'll pray for the bread and Mohan will pray for the grape juice. ஜெபிக்கலாம். Almighty, gracious and loving Father, thank you so much for this wonderful worship service that we all could part of as a great family. Thank you so much, Lord, for Jesus. Even as the scriptures read, Lord, you choose us to be your friends. You did not hold us to be your slaves. You gave us the chance to know your will, know what the Father's will for us. And you choose us, not that we came to you. Thank you so much, Lord, for giving this opportunity to participate in this communion, to remember the death, burial, and resurrection of Lord Jesus, to be grateful for the love that you have given, and also that we could make the decision to love one another who's around us. I pray all this in Jesus' name. Amen. ஜெபிக்கலாம். அன்பான தகப்பனே, கர்த்தாவே, இந்த வேளையில் கர்த்தா இந்த வசனங்களை படிக்கும் பொழுது எங்களை நீங்கள் கர்த்தாவே நண்பர்களாக கருதி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்றால் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு அடிமைகளாக இருக்கக்கூட தகுதியற்றவர்கள் தகப்பனே. இன்றைய காலை வேளையில் தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி கடனோடு இருக்கிறோம் ஐயா. உம்முடைய ஒவ்வொரு துளி ரத்தத்தின் நிமித்தமாக என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டது. இந்த வேளையில் தகப்பனே கர்த்தாவை எடுக்கிற தீர்மானம் கர்த்தா ஒரு நீதியின் வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை கர்த்தா நாங்கள் வாழத்தக்கதாக நீர் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்கிறோம் தகப்பனே. எங்களை உபயோகம் செய்யும் கர்த்தா, எங்களுடைய பாவங்களை மன்னியும் தகப்பனே. நாங்கள் நேர் வழியில் தகப்பனே வெளிச்சத்தில் நடக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்கொள்ளும் கர்த்தாவை. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவை நாங்கள் நினைவு கூறி நீர் எப்படி ஆசைப்படுகிறீரோ அதே போல ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதாக நீர் ஆசீர்வதிப்பீர் என்று கேட்கொள்கிறோம். கர்த்தாவை நீ செய்த தியாகத்துக்காக நன்றி சொல்லி இந்த சிறு ஜெபத்தை கர்த்தா முடிய ஒரே குமரன் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.
that ends the communion. திருவிருந்து முடிந்தது. And this is the time to take the contribution. இந்த நேரத்தில் சிறு காணிக்கை எடுக்கப்படும். So I encourage the congregation to share with in the contribution whatever that you could help, as this is going to go to the people who are in need in the congregation. தேவை உள்ளவர்களுக்காக இந்த காணிக்கை எடுக்கப்படும். நீங்க கொடுக்கிற காணிக்கை இந்த தேவை உள்ளவர்களுக்கு உபயோகரமாக இருக்கும். Let's pray for the contribution. ஜெபிக்கலாம். Almighty God, gracious and loving Father, thank you so much for this time, this opportunity to give. We are so blessed, each one of us, Lord. I see how you are blessed us with family, with a shelter, with many other grateful things that we could be. Thank you so much, Lord, for keeping us safe, even to see in Wayanad and different natural calamities. We see how people could lose everything in just a day, Lord. But Lord, we are grateful as long as we have everything. We are so thankful that you have blessed us to look up to you, Father. I pray even this money that we collect would be glorifying you. Pray all this in Jesus' name. Amen. This time, as the contribution is collected, we'll have Christopher who will be sharing with us. Christopher. Good morning, everyone. I'm grateful for this opportunity to be here with you, and Philip, you're so tall, yeah? The mic had to be, okay. I'm grateful for the opportunity to be here and present this financial presentation for the HAL sector. I am Christopher Noel, and I am grateful that I am given the opportunity to serve the church as in the capacity of an administrator. And as you will see, we have a team that works in administration. இங்கே வந்துட்டு நம்முடைய சபையில் சபைக்கு தேவையான பண விஷயங்கள் மற்றும் எப்படி அமைப்பது நிகழ்ச்சிகளை என்று அதை செய்வதற்காக ஒரு குழு இருக்கிறது. So we are a team of led by Jerry Michael. I am myself and Greg Raj and Chakravarti. We are in Bangalore administration and for CAT region also. And as you know, Nelson Uncle and Raju and Amuda, they work for the head office. So this is the team, and Jerome, he works for All India, data and all those things. So together we are in the church administration team. We are serving CAT region and All India and Bangalore. We are very grateful that we have this opportunity to serve. I just thought of, I'm going different sectors and doing a presentation on how each sector is doing with regard to finances. சபையாக வெவ்வேறு செக்டர்களுக்கு சென்று நான் கூறி வருகிறேன், நாம் பண விஷயத்திலே எப்படி நம்மளுடைய வரவு செலவுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று. So the next slide, we will see, I just want to talk about how as a church we manage our finances. ஒரு சபையாக நாம் எப்படி இந்த பண விஷயத்தில் எப்படியாக செலுத்தி வருகிறோம், அமைப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். We take collections, just as we did now. We take collections, 3 different types of collections. One is the regular monthly, collections. We usually used to call it a monthly contribution, and I love to call it as an offering. But that's one way of collection. The other one is Sunday offering, which we collected just now, and the third one is mission offering or special contribution, as we call us. 3 வகையான காணிக்கைகள் நாம் எடுக்கிறோம் சபையாக. முதலாவது மாத காணிக்கை, இரண்டாவது நாம் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கும் காணிக்கை, மூன்றாவது விசேஷ காணிக்கை என்று. And we, as a church, we prepare a budget based on our needs. We think of what will be the expenses. We also think about what we can collect. So 2 types of income and expense budget we prepare. சபையாக நாம் வந்துட்டு வருடத்தின் ஆரம்பத்தில் யோசிக்கிறோம், சபையாக எவ்வளவு வரவிருக்கும் எவ்வளவு செலவிருக்கும் என்று அதற்கான ஒரு பட்ஜெட் செய்து வைக்கிறோம். And the setup is we put all our monthly offering into one basket for entire Bangalore. பெங்களூர் சபையாக மாத காணிக்கைகள் அனைத்தையும் எடுத்து ஒரு கூடையில் போட்டு வைக்கிறோம். And the reason for that is we don't collect from HAL sector and spend only for HAL sector. We don't collect from KR Puram and spend only for KR Puram.
we collect from every sector and we put it into one common basket and we spend it for entire Bangalore church. சபையாக நாம் செக்டருக்கு வரும் அந்த காணிக்கைகளை வெறும் அந்த செக்டருக்கு உபயோகிக்காமல் சேர்த்து வைத்து சபையாக நாம் தேவைகளை பூர்த்தி செய்ய பார்த்து கொண்டிருக்கிறோம். So that's the regular basket, common baskets. And the Sunday offering basket is also a common basket, but that is exclusively set up to meet the benevolent needs of members of the church and in some instances, the friends or families of where we are in our community. மாத காணிக்கை மட்டுமல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை கூட ஒரு கூடையில் போட்டு பெங்களூர் சபையை சேர்ந்த சபையினருக்கு யாருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் வெவ்வேறு காரணங்களால் அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் அதிலிருந்து எடுத்து உதவி செய்வோம். And the mission contribution collection is for helping our churches across Karnataka. விசேஷ காணிக்கையானது கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் வெவ்வேறு சபைகளுக்கு நம் சபைகளுக்கு உதவி செய்வதற்காக. ஸோ இதற்கு மத்தியில் நாம் சேமித்து வைக்கக்கூட யோசிக்கிறோம். ஏனென்றால் எதிர்காலத்தில் எப்பொழுதாவது தேவையான நேரத்தில் இருக்கும் மழைக்கால நேரத்துக்கு நாம் சேர்த்து வைப்பது போல் சேர்த்து வைக்கிறோம். Sometimes we have the efforts of saving so that we can save for the rainy days. So that is how we manage our finances. Let's talk about HAL sector. The next slide talks about HAL sector. All right, so this is what happened in between April 2023 to March 2024. சென்ற ஆண்டு ஏப்ரலிலிருந்து இந்த ஆண்டு மார்ச் வரைக்கும் நடந்த விஷயம் இது. வரவு என்னவென்று பார்க்கிறோம், 28 லட்சத்திற்கு கொஞ்சம் மேலாக இருக்கிறது. செலவு 25 லட்சத்துக்கு கொஞ்சம் மேலாக இருக்கிறது. So we have an income collection of about little over 28 lakhs and an expense of nearly 26 lakhs. This is, for me, it's encouraging because our income is slightly higher than our expense. And this is good. When we are in our houses, if our expense is lesser than our income, it is good thing. வரவை விட செலவு கம்மியாக இருந்தால் நல்ல விஷயம் அது நல்லது என்று கூறுகிறது. But one thing I want to point out is HAL sector doesn't have the expense of hall, and that's why this is under our income, which is encouraging. And in a year, we will spend nearly 7.5 to 8 lakhs on halls for a sector. And if we add that, then we are above our income, in case. And that's the case for all the sectors in Bangalore, except HAL. Praise God for that. நமக்கு HAL ஹால் இருப்பதனால் நாம் ஹால் செலவு இதில் வருவதில்லை. வந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் 8 லட்சம் இதற்கு சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ அப்பொழுது நம்மளுடைய வரவை விட செலவு அதிகமாக காட்டப்படுகிறது என்று புரிந்து கொள்ளலாம். The thing that encourages me most, brothers and sisters, is that we are a church that believes in serving. And HAL sector has Johnson and Maria, who are not full-time staff, but they are serving. They're standing in the gap and taking up and willing to take up the responsibility and serve and meet various needs. And that is true of all the zone leaders and the family group leaders here. So I thank you all from my heart. Even me and Pearlie, we used to serve here back until 2001. So service is in our spiritual DNA. ஒரு சபையாக நாம் சேவை செலுத்துவதில் மிகவும் வளர்ந்திருக்கிறோம். நாம் முழு நேர ஊழியக்காரர்கள் இல்லை என்றாலும் பல பகுதிகளில் இடங்களில் நாம் சேவை செலுத்தி வருகிறோம். And அது எனக்கு மிகவும் உற்சாக அளிக்கிறது. Let's look at the next slide, which talks about the percentage of giving. This is what bothers me. This is what worries me a little bit. இந்த அடுத்ததாக கொடுக்கப்பட்ட அந்த விஷயமானது சபையாக HAL செக்டராக எல்லா அங்கத்தினரும் கலந்து பார்த்தால் எவ்வளவு சதவீதம் கொடுத்திருக்கிறார்கள் காணிக்கை அந்த 12 மாதங்களுக்கு என்று பார்த்தால், we look at the numbers. 44% gave of around 220 members in that 12-month bracket. அந்த 12 மாதங்களே 144% சீடர்கள் அங்கத்தினர்கள் சபைக்கு எந்த விதத்திலாவது
காணிக்கை கொடுத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அவ்வளவுதான், 44% கொடுத்திருக்கிறார்கள். And for me, this tells a story saying that about half the church is offering for the whole church to enjoy church. சபையாக நிகழ்வதற்கு சபையின் பாதி அங்கத்தினர்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள், முழு சபையாக நிகழ்வதற்கு. And I don't think that's healthy. That is concerning for me. Even if we count the last 4 months, since April, May, June, July, it is 46%. இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து 4 மாதம் பார்த்தால் கூட 46%, அதாவது 100ல் 46% சீடர்கள் மட்டுமே காணிக்கை கொடுக்கிறார்கள், ₹1 கூட கொடுக்கவில்லை. Even if I pay ₹1 offering, my name will not appear in that list. But I'm not even given ₹1 also. I'm not judging anyone. I'm not here to make any statements to offend anyone. But this is my role to bring it to the notice of the church what is actually happening. சபையாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாக இருப்பதனால் யாருக்கும் நான் தீங்கு விளைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, உண்மையை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். I heard, I keep hearing that some people put in the Sunday offering basket, that they just put in the Sunday offering basket their monthly contribution, and they said, I don't want anyone to know how much I'm putting, so that's that. And I'm grateful for your offering. I'm sure God is pleased with that. But you have to note that what we collect on a Sunday, we can't use for the church operations. It will go only for the benevolence, which means church operation expenses will take a hit. And what as a practice we do is we give from our monthly offering for church operations, and up and above that we give for the benevolence needs. சபையாக நாம் என்ன தேவையோ அதற்காக மாதி காணிக்கை கொடுத்துவிட்டு உதவி செய்வதற்காக ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிறோம். So I'm sure many of us are struggling for various reasons, but I am not asking to give more. I'm asking, please give what you can cheerfully give. I appeal. I want to close with this scripture in James 2:4-7. It talks about faith without deeds is dead. விசுவாசம் செயலில் காட்டப்படவில்லை என்றால் அது இறந்து போன விசுவாசத்திற்கு ஈடாகும். So if I come and tell you, church should be like this, church should be like that, church should be awesome, this, let's do this, but I do not faithfully in deeds offer or give, then my faith is as good as dead. என்னுடைய விசுவாசமானது உண்மையாக உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நான் சபை இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று கனவு காண்பது மட்டுமல்லாமல் சொல்வது மட்டுமல்லாமல் அதற்கான தேவைகளை நானும் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். So I hope this makes sense to everyone. I pray to you and I appeal to you that we can cheerfully give and make our giving more healthy. Thank you very much. Okay, this time I'm going to share some announcements. First of all, we have a lot of people visiting us today to Kripalia. So let's welcome those who are visiting. I did not introduce Christopher and Pearlie, but please have Christopher and Pearlie stand up. Christopher already shared. He was serving, they both were serving here. They were in various parts of India in Bhuj. I remember they were serving for the Hope a long time. So as he mentioned, he takes care of the admin. Also welcome Sarah. She's visiting us. I don't know which church she's from. She's all over the globe. Boston Church. And we also have many others. Let's give a big round of applause for all the people who are visiting. And today, Christy and Lucy are here. Welcome them too. They are not new faces to us. They are going to, Christy is going to preach to us today. So I'll go ahead with the announcements. We have a lot of announcements. First is the Bible quiz is back. Of course, we talked about this, right? So I hope you have registered already. This would be in families, you can participate. This is going to happen right after the church service. So if you are already part of the
the Bible quiz. After the worship service, I would ask you to immediately join this quiz. This will be led by Rahul. Rahul will coordinate that. The next slide talks about all the rounds. Today is going to be the preliminary round. Then we're going to have the round 2, round 3, quarterfinals, semi-finals, and then the finals. இது வந்து வேதாந்தத்திலிருந்து இருக்கிற quiz தமிழ்ல எனக்கு தெரியல. மோகன். Where's Mohan? Who's here? Quiz தமிழ்ல. கேள்வி பதில். Okay, ரொம்ப ஈஸியா இருக்குது. Okay, right. Fine. So next one. This is called the South India Singles Fellowship. So the singles are excited? Sam? Sam, Vivian just started working. That's why I said he's single, okay? So singles this is a South Indian Singles Fellowship. So it's going to happen in Kripalia. And this is going to be on 10th of August. So if you are a single, please register for this. Registration is about 400 rupees. It's going to start from 10 to 5 p.m. on 10th Saturday. So those who are going to participate, raise your hands. No, I'm just joking. Don't raise your hands. Okay, you can register. I would encourage you to register there. Also, the scripture says that God has a plan for you, right? So please register. Next is the women's retreat. It's going to happen in September. So this is a very exciting news for all the sisters. I hope the sisters are already excited. I can see here and there some noise. Okay, so next slide talks about where to register. Before when you have to register this, the amount for this registration, it is 1,200 excluding your travel cost. So பெண்களுக்கான retreat தமிழ்ல என்னது? Retreat, okay. Retreat தமிழ்ல retreat. அது வந்து பெண்களுக்கான retreat வந்து மார்த்தோமா retreat சென்டர்ல நடக்க போகுது. இது வந்து செப்டம்பர் மாதம் 21 இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். 2 நாள். ஸோ நீங்கள் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணனா 1,200 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் மணி அண்ட் உங்களுடைய ட்ராவல் சார்ஜ் அதில் not included. 300 for the okay, travel charges is 300 additional, so it will be 1,500 in total. So 1,200 is just for your stay, food for 2 days. Next one, before we go this. So we are going to have a special video this time. So we all know about this natural calamity which is happening in Wayanad, which happened in Wayanad because of the floods and landslides. So we are going to have a video, as we are going to have a special contribution for this, the need there for the people. So we'll look into the video, and after this we'll continue. നമ്മൾ ഉറങ്ങിക്കഴിഞ്ഞു, കരണ്ടൊന്നുമില്ല. ഒച്ച കേട്ടപ്പില്ലേ ഞങ്ങൾ ആ ഓട്ടത്തിന് എണിച്ച് നമ്മൾ ദൂരെ രസപ്പെട്ട് നമ്മൾ ഓടി വന്നത്. നമ്മൾ അപ്പൊ എന്തായാലും ചെയ്ത് ടോർച്ച് എടുത്തിട്ട് ഞങ്ങൾ ഇറങ്ങിയപ്പോൾ ഇത്രയും താന്നുപോയി.
So we will be taking a contribution for the people there. So this will be meeting the needs of those who are, going through in a difficult situation. This is going to be next Sunday. So next Sunday during the contribution time, you can, share the money that you can give. So we could take up this contribution for the Wayanad disaster. So this is for the contribution. Anyway, thanks for giving the contribution. Christopher had given us in detail about all that is happening with the contribution that we take, how much we spend, how much percentage of people we give. So I continue to encourage you to turn on your contribution. That will be a great help. So அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி இந்த வயநாடுக்காக முக்கியமான அந்த காணிக்கை எடுக்கப்படும். ஸோ அந்த காணிக்கை வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு போய் உதவிக்கு அது பயன்படுத்தப்படும். தேங்க்ஸ். This time we'll have the song before the message. All right, let's all stand up. Thank you. We'll sing a Tamil song we haven't done in a while. It's called Yenda Nesuve. So you know the drill. Let's clap and find some space for yourselves if you're crowded in. We'll start. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே கண்ணீரை துடைத்தார்.
let's all be seated. Good morning, brothers, sisters, and friends. Wish you all a very happy Friendship Day. So, maybe we can just stand up. We've been sitting for some time. You can stand up and give a hug and say that, or a shaken. Say that, wish you a happy Friendship Day. Can you do that? எல்லோருக்கும் நண்பர்கள் தினத்து வாழ்த்துக்கள். Okay, we can get back to our seats. You'll get more time after the worship to say more, to wish more people. உட்காரலாம். I know friendship in the kingdom is very different and special, right? சபைக்குள்ள இருக்கிற நட்பானது உலகத்தின் நட்புக்கு நேர்மாறாக இருக்கிறது அல்லவா? Our friendship is not always the same. நம்முடைய நட்பானது எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்காது. Because we have a very close friendship, we also sometimes hurt each other, get hurt, isn't it? நமக்கு நெருக்கமான நட்பு இருக்கிறது. அதனால வந்துட்டு சில நேரத்தில் பிரச்சனைகள் உண்டாகும், சில நேரத்தில் கோபம் அடையும், சில நேரத்தில் சந்தோஷமாக இருப்போம். பல விதமான உணர்ச்சிகள் இருக்கிறது. Is it good or bad? நல்லதா கெட்டதா? Clarence says it's fine. Okay, yeah, I think when there is best friendship only, there will be hurts also. If there is no friendship, there is no hurt. நெருக்கமான நட்பு இருக்கும் பொழுதுதான் வந்துட்டு உணர்ச்சி பூர்வமான நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. But you know, the amazing thing about even hurts is after hurting each other, we become best friends actually. ஒருவருக்கு ஒருவர் காயம் படித்தின பிறகுதான் நம்ம நட்புக்குள்ள ஆழமாக உறவாட ஆரம்பிப்போம். Okay, so I had certain relationships trains with different people, but later on I think we become the best friends also. இவருக்கு சில பேர் இடத்துல பிரச்சனை இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில், அதுக்கு பிறகு சரியாக விட்டு இப்போ நெருக்கமான நட்பு இருக்கிறது என்று சொல்கிறார். But certain things I'm still working on. Certain things I'm still working on. சில காரியங்கள் அவர் இன்னும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். So life in the body of Christ is amazing. It's glorious. தேவனுடைய ராஜ்யத்தின் கர்த்தருடைய சரீரத்தில் வாழ்க்கையானது வந்துட்டு அற்புதமாக இருக்கிறது. You know, that's the title today, life in the body of Christ. வாழ்க்கையானது வந்துட்டு கிறிஸ்துடைய உடலாக இருக்கிறது என்ற தலைப்பில் நாம பேச போகிறோம். As a new Christian, it's so thrilling. As a young Christian, as a just became a disciple, got baptized, life is thrilling, right? இளம் கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது வந்துட்டு உற்சாககரமாக இருக்கிறது அல்லவா வாழ்க்கை. So much of fun, so much of new friendships, நிறைய உறவுகள், நிறைய நட்புகள் உருவாகிறது. new adventures, புது புது சவால்களை சமாளிக்கிறார்கள், new responsibilities, புது பொறுப்புகள், and freshness in life. வாழ்க்கையில் வந்துட்டு புத்துணர்ச்சி இருக்கிறது. We experience unconditional forgiveness, unconditional love from people, from God. தேவனிடத்திலிருந்தும் மக்களிடத்திலும் வந்துட்டு தொடர்ந்து அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். For the first time we reach out to new people, we venture out of our houses and try to reach out to new people. புது மக்களை வந்து சந்திக்கிறோம், நம்முடைய வீடுகளை விட்டு புது மக்களோட வந்துட்டு உறவாட ஆரம்பிக்கிறோம். We have a new purpose in life. நமக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்கிறது. But nevertheless, as we get older in our faith, ஆனா வாழ்க்கை நகர்ந்து செல்லும் பொழுது, வயது முதிர்ந்து வரும் பொழுது, things look a little bit boring and monotonous. வாழ்க்கையானது வந்துட்டு சுவாரஸ்யம் இழந்து விடுகிறது. அதுக்கு பிறகு வந்து எதிலையும் சுவாரஸ்யம் இருப்பதில்லை. Isn't it? Happens, right? Same thing, same evangelism, same worship, isn't it? It can become a little monotonous for us. தொடர்ந்து அதே வாழ்க்கை, அதே சபை, அதே சிஷ்யர்கள், இது வந்து நமக்கு வந்து வழக்கம் போல தோற்றம் அளிக்கலாம். We can lose hope. Sometimes we can lose purpose when we go through difficult times in our life.
நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்முடைய குறிக்கோளை மறந்து விடலாம். சில கடினமான நாட்களும் சந்திக்க ஆரம்பிக்கலாம். But then, definitely, we all need to understand that God is still working in our lives. God's work is not over in our lives. தேவன் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். And we all want to try new things, obviously. When we try new things, that gives us more hope, more purpose. புது விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நம்ம வந்துட்டு முயற்சி எடுக்கிறோம். அது வந்து நமக்கு உற்சாகம் தருகிறது. Sometimes we have a purpose to build a new house. It's enough of staying in the old rented house. I want to move into a new house, my own house. Amen. Good focus, good purpose. சில நேரத்தில் வந்துட்டு வாடகை வீட்டில் பல வருடங்கள் வாழ்ந்து விட்டு புதிதாக வீடு கட்ட வேண்டும். அது புது நம்ம புத்துணர்ச்சி கொடுக்கிறது. Want to upgrade from a bike to a car. Good. பைக் விட்டு கார் வாங்க வேண்டும் என்ற ஒரு புத்துணர்ச்சியில் திருப்பி ஆரம்பிப்போம். Want to try new jobs. புது வேலைகள். So changes in life are exciting actually. வாழ்க்கையில் மாற்றமானது வந்துட்டு ஒரு உற்சாகம் தருகிற ஒரு பொருளாக இருக்கிறது. And I believe as God is also working along with us, He definitely helps us to move on, make changes, shift things in our lives. தேவன் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து வேலை செய்வதனால வந்துட்டு பல மாற்றங்களையும் பல இரக்கத்தையும் உண்டாக்குகிறார் நம்ம வாழ்க்கையில். It's good to have Dinesh and Caro back in Bangalore along with the SOM team. வந்துட்டு SOM டீமோட தினேஷ் மற்றும் அவருடைய மனைவி இருவரும் சகோதரியும் நம்ம மத்தியில் இருப்பது சந்தோஷமாக இருக்கிறது. Of course, today Dinesh is out of station attending some conference. Caro is here, Swarup is here. So good to have them. இன்றைக்கு பார்க்கும்போது தினேஷ் சகோதரர் ஊரில் இல்லை, அவருடைய மனைவி அவருடைய மருமகன் இங்கே இருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். And they will be continue to be part of HCL sector and heavily involved in HCL sector. So it's good to have them back here. தொடர்ந்து அவர் HCL செக்டரில் இருக்க போகிறார்கள். பல பணி விடைகளை செய்ய போகிறார்களாம். And they'll be continue to lead the SOM team, School of Mission. அதே நேரத்தில் வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் மிஷனையும் வழி நடத்த போகிறார். Appreciate their heart of willingness to serve in all situations. எல்லா சூழ்நிலையிலும் சேவை செய்வதற்கு முன்பு வருவதற்கு வந்துட்டு பாராட்டுகிறேன். And thanks to Christopher coming and telling us what is happening with our contributions and all that. Thanks to you also. I know certain things are not nice to hear, but I believe we all can make changes. கிறிஸ்தவர் சகோதரருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய காணிக்கை கொடுப்பது எந்த நிலையில் இருக்கிறது வெளிப்படுத்துகிறார், அதுக்காக நன்றி சொல்ல விரும்புகிறோம். But I appreciate your support and your willingness to give to the growth of the kingdom of God. உங்களுடைய உதவியும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நீங்க செய்கிற தியாகங்களையும் பாராட்டுகிறேன். So today's passage is Colossians chapter 3 verse 12 to 17. கொலோசியர் புத்தகம் 3 அதிகாரம் 12 லிருந்து 17 வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. Let's have someone read that. I think Parimal is reading Colossians chapter 3 verse 12 to 17. Mic please. I think this mic is not working. Is it on or? Hello. Yes, it's on. Okay, கொலோசியர் 3:12-17. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆடக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதலுள்ளவருமாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தைகளினாவது கிரியைகளினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென்.
Amen. So here it says, therefore, as God's chosen people, holy and dearly loved, clothe yourself with compassion, kindness, humility, gentleness, patience, bearing with one another, forgiving each other. So many good things. How we need to change our perspective, our character, our habits to become a better person. That's what it's talking about. A new person. கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஒரு நல்ல மனிதனாக புது மனிதனாக மாற வேண்டும் என்றால் என்னென்ன விதமான குணாதிசயங்களை நம்ம மாற்றி அமைக்க வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறது இந்த வசனமானது. But there is a connecting word here, therefore. Okay, so that means something before that has been said actually, and because of those things we need to change, or we need to put effort to change and become a better person. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது ஆகையால் என்று சொல்கிறது. அதாவது என்ன காண்பிக்கிறது என்றால் இதுக்கு முன்பாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது, அதனால் தான் இந்த வார்த்தை ஆகையால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Okay, so what is that old thing, that we need to see now. Okay, பழைய விஷயம் என்ன என்று பார்க்கலாம். Let's turn to Colossians chapter 2. I think the scripture is there. Not this. Go forward. Sorry. Okay. Go. That scripture is not there. You can turn to Colossians chapter 2. Verses 13 onwards, 12 onwards we can read, 12 to 15. Yeah, Colossians chapter 2 verse 12 to 15. ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். 15 till 15. Yes. Okay, awesome. So it says here, for you were buried with Christ when you were baptized, and with him you were raised to new life because you trusted the mighty power of God who raised Christ from the dead. Okay, you were dead because of your sins. Okay, so we were dead because of our sins, and we had lost all the hope in our previous life. பழைய வாழ்க்கையில் நாம் பாவத்தின் நிமித்தமாக மரித்திருந்தோம், எந்த விதமான புது வாழ்க்கை இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தோம். Okay, so because of this deadness in our life, what happened? இந்த மரணத்தின் பழைய வாழ்க்கையில் மரித்ததனால என்ன நடைபெற்றது? We can see one more scripture we'll read. It says Colossians chapter 3 verses 5 to 9. We'll see the consequence of our deadness, spiritual deadness. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கனை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகியவைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள். Amen. Amen. Till 9. Okay, so because of this spiritual deadness, what was there in our life? Sexual immorality, impurity, lust, evil desires, greed, all these things were there in our life, and we used to be people who get angry, rage, malice, slander, filthy language, lies, telling lies.
all these things are part of our lives actually. நாம இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை மரித்ததுனாலே வந்துட்டு வசனம் சொல்கிறது போல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிராராதனை, பொருளாசை, இப்படியாப்பட்ட விஷயங்கள், இது மட்டும் இல்லாதபடிக்கு மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பெருக்கலாத தகாத வார்த்தைகளும், இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். Okay, so you can see the picture over here. Having all those bad qualities in our life is like wearing a wrinkled, soiled shirt. Okay, that's how it was. But then the exhortation from the scripture is that we need to transform to become what you see on the right hand side. That is compassion, kindness, humility, gentleness, patience, bearing with one another, forgiveness, and having love and thankfulness. இந்த புகைப்படத்தில் பார்க்கிற அங்கியை போல நம்முடைய வாழ்க்கை பாவத்தில் இருக்கும்போது அங்கியானது அழுக்காக இருந்தது, அசுத்தமாக இருந்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நமக்கு மனதுருக்கமும் இப்படியாப்பட்ட நற்குணங்கள் நமக்குள்ள நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Okay, so it's nice to have this transformation, right? We all want to be that way. இந்த மாறுதல் நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம எல்லாரும் இந்த மாறுதலை எண்ணி வாழ்கிறோம் அல்லவா? We have changed actually. It is not that we have not changed and we are living the old life. Of course, but then we struggle sometimes to make that complete change. நம் மாறுதலான வாழ்க்கை வாழ்ந்த பிறகு கூட வந்துட்டு சில நேரங்களில் இந்த பிரச்சனை நிமித்தமாக நம்ம கஷ்டப்படுகிறோம் அல்லவா? So, what do we need to make that change, that transformation in our life? நமக்கு அப்படியாப்பட்ட ஒரு மாறுதல் கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? Next slide. Yeah. What we need is motivation. That's what we need to make that changes, those changes in our life. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக என்ன தேவைப்படுகிறது என்றால் நமக்கு அந்த ஊந்துதல் தேவைப்படுகிறது. Motivation plays a very important role in our lives, right? இந்த ஊந்துதல் ஆனது வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்கள் செய்கிறது அல்லவா? There are so many motivational books that we read. There are a lot of motivational speakers are there these days, right? இந்த ஊந்துதலுக்காக வந்துட்டு பல புத்தகங்கள் இருக்கிறது. நிறைய நேரத்தில் பல ஸ்டிக்கர்களை நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். How many of you follow some motivational speaker? எவ்வளவு பேர்கள் வந்துட்டு இந்த ஊந்துதல் பற்றிய பேசுகிற பேச்சாளர்களை பின்தொடர்கிறோம்? Nobody follows any motivational speaker here. That's amazing. Okay, Jay Shetty, or so many people are there. It's all good. Good speakers are there. Some of them are spiritual motivational speakers. Some of them are secular. But I think all motivational speeches are good, right? நம்ம இந்த ஊந்துதல் பேச்சாளர்களை பார்க்கிறோம். பல பேர்கள் வந்துட்டு ஆன்மீகமாக பேச்சாளர்களாக இருப்பார்கள். சில பேர்கள் வந்துட்டு உலக பிரகாரமான பேச்சாளர்களாக இருப்பார்கள். So what do you feel after listening to a nice motivational speech? ஒரு ஊந்துதல் உண்ட ஒரு மனிதன் பேச்சாளரை வார்த்தை கேட்டு என்ன நடைபெறும்? Tomorrow I'm going to make the changes, right? நான் நாளைக்கே மாறி விடுவேன், புது வாழ்க்கை ஆரம்பிப்பேன் என்று. And what happens then? ஒண்ணும் ஆவறதில்ல. Next day again we'll sit and listen to another motivational speech, right? And we'll say tomorrow or next week I'm going to make changes. நாம் சொல்லுவோம் நாளைக்கே மாறுவேன், அதுக்கு பிறகு நாளைக்கு என்பது அடுத்த வாரம், அடுத்த மாதம் என்று மாறிக்கொண்டே வரும். Neither do we know that whether these motivational speakers are doing what they are speaking. I don't know. I'm no one to judge them, but it's nice to hear, nice to think about it, imagine, but putting into practice is bit difficult. That's where we struggle actually. இந்த பேச்சாளர்களுடைய வார்த்தைகளை கேட்பது உற்சாகமாக இருக்கும், நமக்கு புத்துணர்ச்சி தரும். ஆனால் பின்தொடர்வது, கீழ்ப்படிவது மிக கடினம். Okay, you know this guy? You all know, right? Yeah. Can anyone guess his age? 53? 53? 63? Oh my God. Rahul is going all the way there. 56? 59, that's right. 59 is the right one. Oh. Okay, and this is a recent photo. But I feel jealous of him, looking at him. I don't know how many of you feel the same way. But he looks so fit and so amazing, so glamorous. What is the motivation? What is the motivation to keep himself this way? இந்த மனிதனுடைய வயசானது 59. அவரை பார்க்கும் பொழுது பொறாமையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் வந்து ஃபிட்டாக இருக்கிறார் என்ற காரணத்தினால. அது மட்டும் இல்லாதபடி வந்துட்டு அவருக்கு இப்படி வாழ்க்கை நடத்துவதற்கு எது உந்துதலாக இருக்கிறது? What is the motivation? Fear. Okay. Yeah, one way is fear. Like if I become fat and if he becomes fat and all that, nobody wants him in the film industry maybe. Isn't it? That can be one motivation. What else?
Money. Yeah, obviously. If he has to continue, he'll get a lot of money, and that can be a motivation. So there are two motivations, right? One can be negative, one can be positive. அச்சமாக இருக்கிறது. அந்த அச்சம் என்னவென்றால் Think about அவர் it. திரை உலகத்தில் வந்துட்டு தொடர்ந்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் வந்துட்டு அவர் பணம் சம்பாதனை இருக்காது இருப்பதனால வந்துட்டு அந்த ஊந்துதல் தான் அவர் வந்துட்டு அவருடைய வாழ்க்கை இப்படி நடத்த வேண்டும் என்று உற்சாகப்படுத்தலாம். You know, so definitely there is something that motivating us to do what is right. Okay, there's no doubt about it. நம்ம வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஊந்துதலாக இருக்கிறது, அது நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. As we get up from the bed, you know, we want to go for a prayer walk. There is some motivation that I do go for a walk, you know, at least 2-3 days in a week, which helps me to be to have a fresh perspective, to get some cool breeze. As Philip was telling, like Bangalore has the best weather, and I want to enjoy that coolness of the morning. That's so refreshing. Okay, and connecting with God, and if you're praying with somebody else, connecting with that person also, and that motivates me to do that. வாழ்க்கை வாரத்தில் 3 நாட்கள் இவர் வந்து காலையில் எழுந்து வெளியே செல்வாரா, ஏனென்றால் ஜெபிப்பதற்காக. அவர் சொல்கிறார், வெளியே செல்லும் பொழுது பெங்களூர் பட்டணத்தினுடைய அந்த வெதரானது குளிர்ச்சியானது அவருக்கு உற்சாகம் தருகிறது என்று. And that helps me to have a healthy body. Praise God, that's an additional one. அது மட்டும் இல்லாதபடி வந்துட்டு உடல் ஆரோக்கியமாக கூட இருக்கும் ஏனென்று நடக்கும் பொழுது. And another one, coming to church on a Sunday morning, what is the motivation? காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு வருவது இது உந்துதலாக இருக்கிறது. We love God, or maybe it's a routine. If we miss the routine, we feel bad, so we come to church. Or, you know, my leader will ask maybe, so I'll come. Okay? Or it can be the enjoying of the fellowship of the saints. Though there can be different motivations. நம் ஞாயிற்றுக்கிழமை காலையில சபைக்கு வருவது உங்களுடைய தேவன் மேல இருக்கிற அன்பாக இருக்கலாம், இல்ல பழக்க தோஷமாக இருக்கலாம், இல்ல வந்துட்டு நட்புகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நற்பாசையா இருக்கலாம், இல்ல வந்துட்டு நீங்க வந்தா நான் வந்துட்டு அந்யோன்யத்தில் கலந்து கொள்ளலாம், கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் என்ற ஒரு உந்துதல் கூட இருக்கலாம். So according to the scientific research, there are positive motivations and negative motivations. நம்ம வந்துட்டு அறிவியல் விஷயமாக பார்க்கும் பொழுது வந்துட்டு நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் நிறைமறை ஊந்துதல் அது வந்துட்டு இருக்கிறது, அதே நேரத்தில் வந்து எதிர்மறை ஊந்துதலும் இருக்கிறது. So what causes positive motivation? It says one of the factors is emotional pleasure that we get. So what is that? Positive motivation stems from seeking pleasure and rewards. என்ன காண்பிக்கிறது என்றால் நேர்மறை ஊந்துதலானது வந்துட்டு நமக்கு ஒரு விதமான இதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. For example, a motivation to build new relationships, new friendships. Okay, being a friendship day, we'll talk about friendship. What is that emotional pleasure that we get? நமக்கு என்னவென்றால் ஒரு ஊந்துதல் என்னவென்றால் ஒரு புது நட்பை உருவாக்குகிறோம். அது என்ன காண்பிக்கிறது? உணர்ச்சி பூர்வமான ஒரு ஊந்துதலாக இருக்கிறது. We feel loved by somebody, right? One more person to love me. That's an emotional pleasure. உணர்ச்சி பூர்வமான அன்பு என்பது உறவு என்பது என்னென்றால் இன்னொரு அதிகமான நபர் என்ன அன்பு கூறுவார், இல்ல அன்பு கூறுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரலாம். I have one more person to talk about my problems. I can share my heart. So that's another companionship that we get. அதே நேரத்தில் என்னவென்றால் இன்னொரு நபர் கிடைத்திருக்கிறார் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை குறித்து பேசுவதற்காக. Acceptance, I get acceptance from people. That is another emotional pleasure that we have. ஏற்றுக்கொள்வது, மற்றவர்கள் என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி வாழ்கிறேன் அதே போல ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். Now another one is desire for improvement. மாறுதலுக்காக ஒரு உற்சாகம் கூட இருக்கலாம். People may be motivated to change positively when they recognize the benefit of a new behavior or a habit. Okay, when we start experiencing the benefit of a new behavior or a new habit, that is a desire for improvement. ஒரு நல்ல பழக்கத்தின் நிமித்தமாக ஒரு வாழ்க்கை மாறுகிறது என்றால் மக்கள் அதை பார்த்து பின்தொடர முயற்சி செய்வார்கள். For example, as I talk to you, doing some exercise helps us to stay fit and healthy, and that is an improvement in our life, and that is also a positive motivation to make changes.
நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமக்குள்ள வந்துட்டு மாறுதல் உண்டாகிறது. அந்த மாறுதலானது வந்துட்டு நமக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. அது வந்துட்டு ஒரு உந்துதலாக மற்றவர்கள் கூட இருக்கலாம். Now, coming to the negative motivation. What is the negative motivation? It's there here. Avoiding emotional pain. எதிர்மறை ஊந்துதலானது என்ன காண்பிக்கிறது என்றால் நமக்கு உணர்ச்சி பூர்வமாக வருகிற வலியை வந்துட்டு தவிர்ப்பது. So this says negative emotions can arise from the desire to avoid pain or discomfort, the consequences of not changing a behavior or punishment. Okay. So this is something that someone previously said, no, fear. Okay, fear of losing the role in the movie. Okay, that is a consequence or a punishment it can be, or a discomfort. So that fear make people to make changes also. இந்த எதிர்மறை ஊந்துதல் என்னவென்றால் அச்சம் தான் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த அச்சமானது என்ன செய்வேன் என்றால் நான் இது தொலைத்து விடுவேன், என்னுடைய வாழ்க்கையில் இது சரியாக செல்லாது என்ற ஒரு அச்சம் உண்டாக்கி தரும். But both the ways, whether it is negative or positive, it's a motivation and it leads us to change. எப்படி பார்த்தாலும் வந்துட்டு இது உந்துதலாக இருக்கிறது, நல்ல உந்துதலாக இருக்கிறது, கெட்ட உந்துதலாக இருக்கலாம். But what is better, that we can think about as we go through the message. ஆனால் நம்ம செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எது நமக்கு நன்மை தரும் என்று பார்க்கலாம். Okay, so the first positive motivation to change here, it is coming from God himself. As we already read Colossians chapter 2 verse 12 to 15. We already read that passage. So that is a great motivation for us to make the changes that chapter 3 is talking about. நம்ம முதல் ஊந்துதல் எந்த இடத்திலிருந்து வருகிறது என்றால் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதுதான் வந்துட்டு 3ஆம் அதிகாரம் 15லிருந்து பார்த்தோம். Okay, so the first point is motivation. Okay, motivation to change. முதலாவதாக வந்து குறிப்பு என்னவென்றால் ஊந்துதல் மாறுதலுக்கான ஒரு ஊந்துதலாக இருக்கிறது. So it says here, you can see those green letters underlined. Okay, those are the positive ones. Having been buried with him in baptism, in which you are also raised with him. Okay, so God has done his part of raising us from the dead situation that we were in. இந்த பச்சை நிறத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது வந்துட்டு அது என்ன காமிக்கிறது என்றால் ஒரு நேர்மறை ஊந்துதலாக இருக்கிறது. அவர் நம்மை மரித்தோரிலிருந்து எழுப்பித்தார் என்று பார்க்க முடிகிறது. And then you can see that red letters, when you were dead in your sins. Okay, that is the condition that we were in. But what did God do? God made you alive with Christ. We were dead in sins, but he made us alive with Christ. சிகப்பு நிறத்தில் பார்க்கிறோம். அது என்ன காண்பிக்கிறது என்றால் நாம் தேவனுக்குள்ளே வந்துட்டு மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்து நமக்கு ஒரு புது வாழ்க்கை தந்தார் என்று பார்க்க முடிகிறது. And he forgave all our sins. அதே நேரத்தில் நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னித்தார் என்றும் கூறப்படுகிறது. And then it says having cancelled the charge of legal indebtedness. Okay, we were indebted to God, or we were sinners which we will never be able to pay back because our sins will only lead us to hell. Okay, so we were in big huge debts to God. Okay, நாம் கடனாளிகளாக இருந்தோம், பாவம் செய்தோம், பாவம் நிமித்தமாக தேவனுக்கு முன்பாக கடனாளிகளாக இருக்கும்போது நம்ம பாவத்தின் கடனை தேவன் தீர்த்தார் என்று பார்க்கிறது. And that along with that indebtedness also brought condemnation to us. Okay, we were condemned to death, condemned to hell actually. நாம வந்துட்டு எல்லாருமே அது நிராகரிக்கப்பட்டு தேவன நிமித்தமாக நிராகரிக்கப்பட்டு பாவத்தின் நிமித்தமாக நரகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு மனிதராக இருந்தோம். Being a righteous God, he didn't want us to be there in heaven actually. That is the justice of God. நீதிமானான தேவனாக இருந்ததனாலே வந்துட்டு நியாயப்படுத்தி நம்ம அந்த இடத்துக்கு செல்ல கூடாது என்று அவர் முயற்சியில் ஈடுபட்டார். But being a loving God, he himself paid for the debts and he made arrangements to to pay for our sins by nailing himself to the cross. நீதிமானான தேவனாக இருப்பதனாலே வந்துட்டு அவர் என்ன செய்தார் என்றால் நாம் கட்ட வேண்டிய கடனை வந்துட்டு அவர் சுமந்தார், சிலுவையிலே நமக்காக வந்து மரித்தார். And then what he did in verse 15, and having disarmed the powers and authorities. Okay, so there is no authority in this heaven which can condemn us now, because he has overpowered all the authorities in this world, whether it is evil or whatever authority in this world, seen and unseen authorities in this world. He has taken the supremacy.
by putting himself on the cross. அவர் சிலுவையிலே மரித்ததினாலே வந்துட்டு என்ன காண்பித்தார் என்றால் எந்த விதமான அதிகாரமும் உலகத்திலேயும் இல்லை, மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எப்படி இருந்தாலும் கூட வந்து எந்த அதிகாரமும் நம்மளை வந்து குற்றச்சாட்டப்படக்கூடாது என்று அவர் மரித்தார். So these are the things done by God to save our lives eternally. இதுதான் தேவன் செய்தார், நாம் பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்று, அதே நேரத்தில் வந்து பாவத்திலிருந்து விடுவிக்கத்தக்கதாக. And that's why in verse chapter 3 we start with this particular thing. God, therefore you as God's chosen people, holy and dearly loved. Okay, that is nothing that we have earned ourselves actually. It is purely the grace of God. That we are holy, we are dearly loved by God, and we are chosen. We were not, actually, we were not worthy for all these things. பரிசுத்தர், நாம் அவருடைய அன்பு நிமித்தமாக பரிசுத்தமாக்கப்பட்டோம், நாம் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்று பார்க்கிறது. நமக்கு தெரியும் நாம் இதுக்கு பாத்திரர்கள் அல்ல என்று. So, do you think this will give us motivation to change? இது வந்துட்டு நமக்கு உந்துதலாக இருக்கும் என்று காண்பிக்கிறதா? Definitely, it should motivate us to change. இது வந்துட்டு நிச்சயமாக நம்மள உந்துதலாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்காக. And again, we'll read Colossians chapter 3 verse 1 to 4. We'll read that part also. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 லிருந்து 4 வரைக்கும் படிக்கலாம். ஓகே. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென். Okay, so again, it's an exhortation for us. Since then you have been raised with Christ, set your hearts on things above, where Christ is seated at the right hand of God. Set your minds on things above, not on earthly things. Okay, it's an exhortation to change our view, change our perspective. இந்த வசனமானது தெளிவுபடுத்துகிறது என்றால் மேலானவைகளை தேட வேண்டும் என்று, நம்முடைய கண்ணோட்டத்தை திசை மாற்றி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறார். Okay, again he is reminding us, Paul is reminding us, saying that for you died and your life is now hidden with Christ in God. Okay, so now your complete identity is changed, your citizenship is changed. Your citizenship is with Christ now. அவர் சொல்கிறார், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு மரித்தீர்கள் என்று காண்பிக்கிறது. அது என்ன காண்பிக்கிறது என்றால் உடைய நித்திய ஜீவனுடைய மார்க்கமானது மாறிவிட்டது என்று. And verse 4, on top of all these things, he says, when Christ, who is your life, appears, then you also will appear with him in glory. That is the ultimate motivation. When Christ is going to come down to take us back to be with him in heaven forever, you are also going to be with him. Amen. So that should be like really motivating us to make changes or to enjoy the life that we have in Christ today. இங்கே வசனம் சொல்கிறது போல நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்கள் அவரோட மகிமையில் வெளிப்படுவீர்கள் என்று. அதாவது கிறிஸ்து இயேசு மகிமைக்கு வரும்பொழுது நாம் விசுவாசிகளாக இருந்தோம் என்றால் நாம் அவரோட வந்துட்டு மகிமையில் பங்கேறுவோம் என்று சொல்கிறார். So this is what is motivating us today, to do our prayer, to do our Bible study, to fast and share our faith, evangelize. All these things are motivated by these facts, right? நாம ஜெபிப்பதும் வேதம் படிப்பதும் இல்லது உபவாசம் இருப்பதும் எல்லாமே வந்துட்டு எது உந்துதலாக இருக்க வேண்டும். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இதுதான் நம்மளை உற்சாகப்படுத்த வேண்டும். These are good spiritual disciplines to, that will help us to align our bodies and minds with God. இது வந்துட்டு ஒரு நல்ல சீர்திருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய இதயமும் நினைவும் நம்முடைய மனசும் வந்துட்டு தேவனோட ஐக்கியமாக இருப்பதற்காக. Especially for me, fasting helps me a lot to reorient myself, because sometimes I get disoriented. When there is so much of tension and stress comes into my life, I get disoriented a little bit. பல நேரங்களில் இவருடைய வாழ்க்கையில் வந்துட்டு பல பிரச்சனைகள் வரும்பொழுது இருக்கு நினைவு செலியில்லாத நேரத்தில் வந்துட்டு உபவாசமானது வந்துட்டு அவரை வந்துட்டு வழி நடத்துகிறது என்று சொல்கிறார். உற்சாகமாக தருகிறது. That's when I decided, okay, it's time for me to fast and calm down now and get away with the stress and all that. அப்பொழுதுதான் இவர் சொல்வார், நான் உபவாசம் செய்ய வேண்டும், உபவாசம் நிமித்தமாக நான் மாறுவேன், ஒரு நல்ல வாழ்க்கை திருப்பி ஆரம்பிக்கலாம் என்று. So in spite of all this spiritual practices that we do or spiritual disciplines that we follow, still we struggle. Am I right? Still we struggle, right?
still we struggle to change from our slander or lies or lust or, all these bad habits and addictions, we still struggle to change. இந்த பரிசுத்தமான சீர்திருத்தல்கள் செய்தாலும் கூட வந்துட்டு நம் பல நேரங்களில் வந்துட்டு கஷ்டப்படுகிறோம். நம்முடைய இச்சை பார்வையிலிருந்து கஷ்டப்படுகிறோம், கோபத்திலிருந்து கஷ்டப்படுகிறோம், புறம் பேசுவதிலிருந்து கஷ்டப்படுகிறோம், பல விஷயங்களில் நாம் கஷ்டப்படுகிறோம். No one wants to be known as an immoral person or a lying person or a slanderous person or an angry person. Nobody wanted to be labeled like that, to be known like that, isn't it? I'm sure none of us want to be that way. யாருமே வந்து இச்சை பார்வையான மனிதன் இல்ல வந்து பொய் பேசுகிற ஒரு மனிதன் இல்ல ஏமாற்றுகிற ஒரு மனிதன் என்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இஷ்டப்படுவதில்லை. And we all want to start new habits. Like, okay, we all know that we need to do family devotions daily and that will connect families and all that we want to do. But yet we kind of struggle. Every day we want to do family devotion, but I'm not able to do it. At least once or twice in a week we are doing it, praise God. But we want to do it more, but not able to do it for some reasons. நம்ம குடும்பத்தில் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும், குடும்பமாக ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு மனசு இருக்கிறது. சில பேர்கள் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் செய்வார்கள். ஆனால் மனசு இருந்தாலும் கூட வந்துட்டு பல பேர்களால வந்துட்டு அந்த குடும்ப ஜெபமானதை செய்ய முடிவதில்லை. Okay, so do you think we are the only ones who struggle like this? Do you see anybody in the Bible who's struggling like this? Yes. If you turn to Romans chapter 7 verse 19, somebody says there, I want to do what is right, but I don't. I don't want to do what is wrong, but I do it anyway. Who is telling this? It is the same Paul who is telling. Okay? So he too struggled with the changes, the struggle to make changes in his life. நாம் மட்டும் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா? கிடையாது. நம் ரோமர் புத்தகத்தை பார்க்கும்போது கூட வந்துட்டு பவுல் சொல்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதை செய்ய முடிவதில்லை என்று. நாம் மட்டும் கஷ்டப்படவில்லை, அவரும் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. Okay, so again, little bit of research data I will share. It says that these are the following psychological reasons. Neural pathways. Our brains form strong connections between neurons through repetition, making it easier to fall back into old habits. இது என்ன காமிக்கிறது என்றால் நடுநிலை பாதைகளை எடுக்கும்போது வந்துட்டு நம்முடைய மூளையானது செயல்படுகிறது, அதன் நிமித்தமாக அந்த பாதையில் தான் செல்கிறோம் என்று சொல்கிறார். And reward centers, our brain's reward system can create craving for old habits even if they are no longer beneficial. This can be especially true for addictive behaviors like such as alcohol, sex, porn, all these things. நமக்கு பரிசளிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை நமக்கு மூளையில் இருக்கிறது. அது நமக்கு லாபகரமாக இல்லாத இருந்தாலும் கூட வந்துட்டு பழைய வாழ்க்கைக்கு உற்சாகம் படுத்தி அது விபச்சாரத்துக்கும் இல்ல பழைய பாவத்துக்கும் உந்துதலாக இருக்கும். And emotional comfort is another one. Old habits can serve multiple purposes including emotional comfort. உணர்ச்சி பூர்வமான இன்பமானது வந்து கூட நம்ம வந்துட்டு சில நேரங்களில் இருந்து பின்தொடர்ந்து செல்லலாம். And these are all to do with our brain and neurons and all those things. So who takes advantage of these things? Satan takes advantage of these things. இந்த மூளையில் இருக்கிற நரம்பு விஷயத்தில் சம்பந்தப்பட்டு நமக்கு உண்டாகிற பிரச்சனையினால வந்துட்டு யாருக்கு இதுக்கு லாபம் அடைகிறார்கள் என்றால் பிசாசானவன் லாபம் அடைகிறான். So that's where we keep struggling, keep going backwards. ஆதலால் தான் நம்ம வந்துட்டு தொடர்ந்து கஷ்டப்படுகிறோம், பழைய வாழ்க்கைக்கு திரும்பி செல்கிறோம். And so what we need is, of course the motivation is there. Next what we need is the power to change. இது வந்துட்டு நமக்கு உந்துதல் தேவைப்படுகிறது, அதே நேரத்தில் நம் மாறுதலுக்காக வல்லமை தேவைப்படுகிறது. So as disciples we have the additional power center with us, that is none other than the Holy Spirit. நமக்கு இது மாறுதலுக்காக அந்த வல்லமை தேவைப்படும் பொழுது நமக்கு வந்து உதவிகரமாக யார் இருப்பது என்றால் பரிசுத்த ஆவியானவர். So he plays a very crucial role in changing from our putting off to putting on. Okay, that process, Holy Spirit is the one who is really helping us to change. பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்றால் நம்ம வந்துட்டு அவர் வந்துட்டு நம்ம பழைய வாழ்க்கையை விட்டு புது வாழ்க்கைக்கு ஆரம்பிப்பதற்காக வந்துட்டு உந்துதலாக இருக்கிறார். Okay, so how he does that? So he convicts us of sin. Okay, that is the first thing. He convicts us of sin. முதலாவதாக வந்துட்டு நம்மளை குற்றப்படுத்துகிறார், நம் பாவத்தின் நிமித்தமாக நீ பாவம் செய்து விட்ட அந்த உணர்வை உணர்த்துகிறார். We all know John 16:8 talks about that. யோவான் 16ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம் வசனம் 8ல அத பேசுகிறார். We are not reading that scripture because lack of time. So how he convicts us? The first thing is the feedback. Okay,
the feedback that we get from people around us. மற்றவர்களுடைய கருத்து எப்படி நமக்கு தெரிய வருகிறது, மற்றவர்கள் நம்முடைய பற்றி கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் அது புரிய வரும். In the olden days, we used to use different name for that, challenge. Okay, now I'm putting it in a different way, feedback. Okay, both are same, one and the same. Okay, but in a mild way. அந்த காலகட்டத்தில் சவால்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இப்பொழுது வந்துட்டு நமக்கு நல்லா சந்தோஷமா இருக்கட்டும் என்பதனால மற்றவருடைய கருத்து என்று சொல்கிறார். How good are you in receiving feedbacks? மற்றவருடைய கருத்து கணிப்பை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? மற்றவர்கள் நம்மளை குறித்து சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருக்கிறதா? I know, like you also, I struggle when I get negative feedbacks. மற்றவர்கள் வந்துட்டு எதிர்மறை விஷயங்களை சொல்லும் பொழுது எனக்கு ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பான்மை கிடையாது. I know it's good for me, but it's not a nice thing to hear. இது வந்துட்டு நல்ல விஷயம் தான் எனக்கு என்று தெரியும், இருந்தாலும் கூட வந்துட்டு ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பான்மை எனக்கு கிடையாது. And how well you seek feedback actually. That means asking for feedback. Give me. Please give me some feedback. மற்றவர்கள் எனக்கு கருத்து கணிப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய கருத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று யாராலும் கேட்க வேண்டும், எனக்கு சொல்லுங்கள், நான் இதுல மாற வேண்டும் என்று. Now you know the world is realizing this thing about feedback. Whatever you do, whether you travel a bus or you buy something, they keep asking you for feedback, right? They want to improve. Okay, so but I think we should lead the way because we want to improve more than anybody else as Christians, as disciples. மற்றவருடைய கருத்தை குறித்து உலகமானது கேட்கிறது. நீங்கள் வந்துட்டு பேருந்தில் சென்றாலும் இல்ல அலுவலகத்துக்கு சென்றாலும் இல்ல வந்துட்டு கல்லூரிக்கு சென்றாலும் எல்லா இடத்துலயும் அந்த ஃபீட்பேக் என்ற ஆங்கில வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. Another one is self reflection and awareness. நம்மை குறித்து நாமளே சோதித்து பார்க்க வேண்டும், நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும். The consciousness that we have, Holy Spirit strikes our conscience. Okay, when we do what is wrong, He tells us what you're doing is wrong. We feel the Bible says no, they were cut to the heart. Okay, that is the self reflection or awareness that Holy Spirit is trying to bring in us. மனசாட்சி ஆனது நமக்கு தவறுகள் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், ஊந்துதலை உண்டாக்குகிறார். ஏனென்றால் நம்முடைய இதயம் குத்தப்பட்டு நீ செய்தது தவறு என்று உணர்த்துகிறார். One of the things that brothers and sisters that we need to have is self awareness. Who I am really. That is a big thing actually. ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் யார் என்று நீங்களே முயற்சி எடுத்து புரிந்து கொள்ள வேண்டும். If I know who I am, doesn't matter whatever people tell me. Sometimes we get lot of feedbacks, unwanted sometimes. Sometimes we get good ones, but we don't know what to take, what to not to take. We don't know because we don't know who we are really. கருத்து மற்றவர்களுடைய கருத்து நிறைய பேர்கள் சொல்வார்கள். சில பேர்கள் வந்துட்டு உங்களை உற்சாகப்படுத்துகிறது போல உங்களுடைய வாழ்க்கை மாற்றி அமைப்பது போல கருத்துக்கள் வெளிப்படுத்துவார்கள். சில பேர் காயப்படுத்துவது போல செய்வார்கள். நீங்கள் யார் என்று உங்களுக்கு புரிந்திருந்தால் எந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் என்று தீர்மானிக்க முடியும். According to the search results, it says approximately 10 to 15% people are self-aware, really self-aware. ஒரு கருத்து கணிப்பை பார்க்கும் பொழுது உலகத்தின் மக்களில் வந்துட்டு 15 ல இருந்து 20% மக்கள் வந்துட்டு அவர்கள் யார் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். Now you increase the 5%, only 10 to 15% I said. 10 ல இருந்து 15% மட்டும் தானாம், 5% நான் அதிகமாக்கி விட்டேன். Okay, while the majority, that is 85 to 90%, overestimate their level of self-awareness, which means I'm not self-aware actually, but I keep saying that I am very self-aware about myself. I know who I am. 85 ல இருந்து 90% மக்களானவர்கள் தன்னைத்தானே உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து என்னை குறித்து எனக்கு தெரியும் என்ற தவறான எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So, actually speaking, very few people are truly self-aware. Rest of them are not self-aware or they don't know their blind spots. குறைந்த மக்கள் மட்டும்தான் அவர்கள் யார் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர்கள் வந்துட்டு ஒரு குருடர்கள் போல வந்துட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So which category I fall into? I need to answer that question to myself. எந்த சதவீதத்தில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி நம்மளை பார்த்து நாம் கேட்க வேண்டும். So this is where the Holy Spirit is really helping us to understand there is something that you need to change. And he also works through people around us. So putting all these things together, if we take the right help from the Holy Spirit, definitely we can change, we can make changes. பரிசுத்த ஆவியானவர் இப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வை நம்ம பெற்றுக்கொண்டு மற்றவர்கள் மத்தியில் வந்து நம்ம கேட்டு மாற வேண்டும். Okay, then that's probably a little bit of negative thing, but then
what is the positive thing that Holy Spirit is doing? He is guiding and illuminating us. என்ன காமிக்கிறார் என்றால் முதல்ல வந்துட்டு அவர் வந்துட்டு தவறான விஷயங்கள் செய்யும்போது உணர்ச்சிப்படுத்துகிறார். ஆனால் இப்பொழுது என்ன பண்ணுகிறார் என்றால் வெளிச்சமாக நம்ம எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறார். Okay, I'll quickly go through the scripture. I'm not asking him to read, but I'll just read it. 1 Corinthians 2:12 to 13. What we have received is not the spirit of the world, but the Spirit who is from God, so that we may understand what God has freely given us. This is what we speak, not in words taught us by human wisdom, but by words taught by the Spirit, explaining spiritual realities with Spirit-taught words. That means Holy Spirit is doing an amazing work in us, illuminating our inner selves or giving us insights into the Word of God and the work of God. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் வெளிச்சத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய செயல்பாடுகளை வெளிச்சத்தை காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று அது வெளிச்சமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். It can be through the situations around us. Okay, how much God is loving me, how much God is working for me. He makes us aware of that. When we read the Bible, when we listen to the message, when people talk to us, when people encourage us, we get illuminated by the Holy Spirit. மற்றவர்கள் சூழ்நிலை இல்ல பல விஷயத்தில் வந்துட்டு நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிச்சமாக காண்பிக்கிறார் நம்முடைய பாதையையும் நம்முடைய வாழ்க்கையும். And enabling and renewal of the Holy Spirit. அதே நேரத்தில் வந்துட்டு புதுப்பித்தும் பலப்படுத்தியும் காண்பிக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். Okay, this he does through the fruit of the Spirit that he gives us, the Holy Spirit gives us. The love, joy, peace, self-control, gentleness, all these things. He renews us. He enables the renewal in us, even though we are not able to do it ourselves. புதுப்பித்து ஒரு வாழ்க்கை கொடுக்கிறார். எப்படி என்றால் ஆவியின் கனிய நிமித்தமாக அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். And next is empowering obedience. அதே நேரத்தில் வந்துட்டு நம்மளை பலப்படுத்துகிறார் கீழ்ப்படிதலுக்காக. Okay, 2 Corinthians 3:18 says, all of us who have had that veil removed can see and reflect the glory of the Lord, and the Lord who is the Spirit makes us more and more like him as we are changed into his glorious image. So if you notice the words here closely, who is the Spirit makes us more and more like him, actually. So it is the one, he is the one who is changing us or giving a heart to obey. Everything, lot of things the Holy Spirit is doing for us. இந்த வசனத்தை தெளிவாக பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தேவன் தான் நம்மளை மாறுதலுக்காக உந்துதலாக இருக்கிறார். அவர்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நாம் அல்ல. And moreover, we read Philippians 1:6 and we'll close this. Perumal, please read Philippians chapter 1:6. Yeah. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Okay. Being confident of this, that he who began a good work in you will carry it on to completion until the day of Christ Jesus. Okay, so who started the good work in us? It is God who started the good work in us, from the beginning. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நற்காரியங்கள் யார் ஆரம்பித்தார், யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? தேவன் மட்டும்தான். That's not just after you got baptized. Even from the time you were born, or even before you were born, God has been working in your life, in my life. ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நற்காரியங்கள் ஆரம்பிக்கவில்லை. நாம் பிறப்பதற்கு முன்பாகவும் பிறந்த பிறகும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாட்டுகள் ஆரம்பித்து விட்டார். He has a huge role in leading us towards the salvation through the Holy Spirit, through the people, through the circumstances, in every way possible. God was telling us, come on, you can be saved. He is pushing us towards studying the Bible, getting baptized, becoming a disciple. நித்திய ஜீவனை நோக்கி நம்முடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்துட்டு தேவன் ஆரம்ப காலகட்டத்திலே வந்துட்டு அவருடைய அழுத்தம் கொடுத்து கொண்டு முன் நகர்த்தி கொண்டிருந்தார். God is in deeply love with you. தேவனானவர் நம்ம மத்தியில் உங்களோட வந்துட்டு ஆழமான ஒரு காதலில் இருக்கிறார். God is your biggest fan. You know that? God is mine and yours biggest fan. தேவனானவர் தான் நமக்கு மிகப்பெரிய விசிறியாக இருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும். God loves you as you are.
தேவனானவர் உங்களை அன்பு கூறுகிறார். நீங்கள் எப்படி இருந்தாலும் அதே போல தான் அன்பு கூறுகிறார். And God is fully, wholly committed to your personal development. தேவனானவர் முழுமையாக அவர் வந்துட்டு வாழ்க்கையை சமர்ப்பித்திருக்கிறார் அவருடைய அன்புக்காக. So definitely, the work that God has started in us, He will take it to completion. There is no doubt about it. நிச்சயமாக எந்த காரியத்தை ஆரம்பித்தார் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை முடியும் வரைக்கும் தேவன் செயல்பட்டு கொண்டிருப்பார். So definitely, this is a power that is given from God to us. இது வந்துட்டு தேவனால் கொடுக்கப்பட்ட வல்லமையாக இருக்கிறது நமக்காக. And for us, only thing that we need to do is set our perspective right. ஒரே ஒரு காரியங்கள் தான் செய்ய வேண்டும். நாம் என்னவென்றால் நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய வாழ்க்கை தெளிவாக பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். And join with the work of the Holy Spirit in us. அதே நேரத்தில் வந்து பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகளில் வந்து கைகோர்த்து செயல்பட வேண்டும். Or in other words, cooperate with the work of the Holy Spirit in us. பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கைக்கு நம்ம வந்து ஒத்து உழைப்பு கொடுக்க வேண்டும். Because if you decide, you can cooperate or you can stop it also. நீங்கள் தீர்மானிக்கலாம் அவரோட ஒத்து போவதா இல்ல வந்துட்டு அந்த காரியங்களை நிப்பாட்டுவதா என்று. Because God has given us a free will to do anything. ஏனென்றால் தேவன் நமக்கு வந்து தீர்மானிக்கிற அந்த வல்லமையும் நினைவையும் நமக்கு ஆற்றுதலையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். So let us use that free will to become better people so that God's name will be glorified through our lives. நம்முடைய நினைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானத்தை வைத்து செயல்படலாம். ஏனென்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று. God bless you. Have a great week ahead. Amen. நன்றி.